2 இன்சிடென்ட் இருக்கு. மகாபெரிவா வந்து கல்கட்டாக்கு போய் ஒரு கேம்ப்ல இருந்தப்போ கல்கட்டால இருக்கிற எல்லா பெங்காலிஸும் டெய்லி வந்து பெரியவாளை நமஸ்காரம் பண்ணுவா. பெங்காலிஸ் அந்த கல்கட்டால இருக்கிறவாளுக்கு வந்து முக்கியமா அவளோட தெய்வத்துல வந்து காளி, அவளோட இது வந்து காளி பூஜையை முடிச்சதுக்கு அப்புறம் நேரம் வந்து மடத்துல வந்து பெரியவாளை நமஸ்காரம் பண்ணிட்டு பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவா. பெரியவாளும் அவகிட்ட பூஜையெல்லாம் முடிச்சாச்சா, எல்லாம் நல்லபடியா ஆச்சா அப்படின்னு கேட்பாரு. அவளோட பக்தி, காளி மேல அவ வச்சிருக்கிற பக்தியை பார்த்தோன்னே பெரியவாளுக்கு தோன்றுது. கல்கட்டாலேயே ஒரு வேத பாடசாலை ஆரம்பிச்சு அந்த மாதிரி நன்னா பண்ணி குழந்தைங்களை அங்க இது பண்ணா நன்னா இருக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. இதுக்கு ஆப்டான ஆளு யாரு அப்படின்னு அங்கேயே தேடி பார்த்தா அந்த இடத்துல வந்து நரசிம்மன் ஒருத்தர் இருக்கார். அவர் பெரியவா எழுதுனா என்னையா நிக்கிறவர். பெரியவா கண்ணால பார்த்தா போதும் உடனே அவர் புரிஞ்சுருவர் பெரியவா என்ன சொல்ல போறாங்கிறத. சோ அன்னைக்கு என்ன பண்றார், அவர் நரசிம்மனை கூப்பிட்டு, நரசிம்மா இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு, எனக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு, இங்க வந்து கல்கட்டாலேயே வந்து ஒரு இது வேத பாடசாலையை ஆரம்பிக்கணும், அதுக்கு வந்து தோதான இடம் ஏதாவது இருந்தா பாரு அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு பெரியவா வந்து காஞ்சிபுரம் வந்து விட்டுறா. வந்த உடனே நரசிம்மனும் அவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்து எந்த இடம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி நிறைய இடங்கள் பார்க்கும்போது ஒரு இடம் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த இடத்த குடுக்க போறவ ஓனர் கிட்ட போய் எதனால நாங்க குடுக்கணும், யாருக்கு குடுக்கறோம்னு அவள்லாம் விசாரிக்கும் போது சொல்றா மகா பெரிவாளோட ஆசைய சொல்றா. உடனே அவளுக்கு பரம சந்தோஷமாயிடுது. வேத பாடசாலை தானே, கவலைப்படாதீங்க, நீங்க எடுத்துக்கோங்க, நாங்களும் வந்து உங்களுக்கு பணம் பரிபூர்ணமான சந்தோஷமான மனசோட நாங்க சொல்றோம், நீங்க இதை வாங்கிக்கலாம் அப்படின்னு அவளும் சொல்லிடுறா. சொன்னோடனே இவளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு இவ என்ன பண்ற, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போற நாளை வந்து பண்ணிட்டு அன்னைக்கு இதுவாகும் போது ரெடியா இருக்கும் போது அவள்கிட்ட இருந்து ஒரு பதில் வருது. என்ன அப்படின்னா, எங்களுக்கு இந்த இடத்த கொடுக்க பிடிக்கல இன்னைக்கு. ஏன்னு கேட்ட உடனே இவ கேட்கறதுக்கு ஆத்துக்கு போறா. அன்னைக்கு அவ்வளோ சந்தோஷமா சொன்னேலே, பெரியவா கேட்டதுக்கு வந்து இது வந்து ஒரு உன்னதமான காரியம், நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னேன், இன்னைக்கு ஏன் இப்படி சொல்றேன்னா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு இஷ்டம் இல்ல, நீங்க போலாம் அப்படின்னு சொல்லிடுறா. சொன்னோடனே இவ 2 பேருக்கும் ஒன்னும் புரியல. பெரியவாளை பார்த்து நம்ம இதை கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வண்டி பிடிச்சு நேர வந்து பெரியவா கிட்ட சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி, பெரியவா இந்த மாதிரி நடந்துட்டு அப்படின்னு சொன்னோடனே பெரியவா சொல்ற, கவலைப்படாத, நீ போய் திருப்பி போய் கேளு அப்படின்னு சொல்றா. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் பெரியவா சொல்லியாச்சுன்னா காமாட்சி சொன்ன மாதிரி அதனால என்ன பண்றா, திருப்பியும் ஊருக்கு வந்துட்டு நரசிம்மனும் அவரோட ஃப்ரெண்டும் கொஞ்சம் ஒரு 2 நாள் கழிச்சு திருப்பி அவளை போய் பார்த்த உடனே அவ வந்து, ஐயோ நாங்க தப்பு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கால்ல வந்து விழறா. இவாளுக்கு ஒண்ணுமே புரியல. முதல் தடவை தரேன்னு சொன்னா, அடுத்த தடவை வந்து எங்களால முடியாதுன்னு சொல்றா. இப்ப வந்து எதுக்காக இவ வந்து இப்படி அழறான்னு தெரியலையே அப்படின்னு அவ 2 பேரும் யோசிக்கும் போது அவள்கிட்ட கேக்குறா, என்ன திடீர்னு உங்க மன மாற்றத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டப்போ அவ என்ன சொல்றான்னா, உங்களுக்கு முடியாதுன்னு சொன்னா இன்னைக்கு ராத்திரி அம்பாள் காளி வந்தா, வந்துட்டு எதுக்கு இந்த மாதிரி பண்ற நீ, அவளுக்கு குடு, அந்த இடத்த குடு, ஒரு உன்னதமான ஒரு நோக்கத்துக்காக தான் அவர் வந்து அந்த இடத்த வாங்கி இது பண்றா, நீ இப்ப குடுக்கறேன்னு சொல்லிட்டு வாக்கு மீறலாமான்னு சொல்லி காளி கேட்டு சொன்னா என்கிட்ட. காளியோட வாக்க நான் மீற முடியுமா நாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன பண்றா, வாங்க உடனே போய் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு. இத வந்து பெரியவாள்கிட்ட சொல்லும் போது பெரியவா வந்து ஒரு சிரிப்பு சிரிச்சுண்டு அப்படியா அப்படின்னு கேட்டுண்டா. இது வந்து இதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி காளியோட இது பிரத்யக்ஷமா அருள் வந்து எப்படி பெரியவாளும் காளியும் ஒண்ணு அப்படிங்கறதுக்கு வந்து இந்த இன்சிடென்ட் மாதிரியே இன்னொரு இன்சிடென்ட் வந்து கல்கட்டால நடந்திருக்கு. அங்க வந்து ஒரு நடுத்தர வயது தம்பதி, அவர் வந்து என்னன்னா 60 வயசுக்கு மேல ஆயிட்டு பென்ஷன் வாங்க வேண்டிய இது, ஆனா அங்க ஏதோ ஒரு இதுல குமாஸ்தாவா சாதாரண ஒரு வேலையில இருக்கார். அப்ப அவர் வந்து காத்தால வேலைக்கு போனாருன்னா சாயங்காலம் வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகும். மாமி மட்டும்தான் ஆத்துல இருப்பா. அவளுக்கு ஒரு பொண்ணு வந்து வேற இடத்துல எங்கேயோ கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. அவ வந்து அந்த அம்மா வந்து வீட்டுல இருந்து சமைச்சு பெரியவாளுக்கு பூஜை, நித்திய பூஜை பண்ணுவா. அவத்துல பூஜை ரூம்ல பார்த்தோம்னா காளிகாம்பாள் படம், காளியோட படம் பக்கத்திலேயே பெரியவா படம் வச்சிருப்பா வாத்துல. கார்த்தால எழுந்தோடனே அவளோட வேலை என்ன அப்படின்னா, அந்த அம்மாக்கு வந்து அவரை அனுப்பிச்சதுக்கு அப்புறம் போய் காளிக்கு முதல் பூஜையை முடிச்சுட்டு அடுத்தது பெரியவாளுக்கு பூஜையை முடிச்சுட்டு அப்புறம் தான் அந்த அம்மா சாப்பிடுவா. இப்படி இருக்கும்போது அந்த டைம்ல என்ன ஆச்சுன்னா, கல்கட்டால வந்து நக்சலைட்ஸோட ரொம்ப தொல்லை ஜாஸ்தியா இருந்தது.
அவ வந்து எந்த இடத்துக்கு போறது, போன இடத்துலயே ஷூட் பண்ணிடுவா. நிறைய அந்த மாதிரி ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும் மக்களுக்கு, எப்ப என்ன நடக்குமோன்னு. ஒரு துரதிருஷ்டமான நாள் அன்னைக்கு என்ன ஆகுது, அவர் வேலைக்கு கிளம்புறார், ஜாகிரதையா ஆத்த பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறார். பாவம் அவ திறந்து வச்சுட்டு உள்ள போய் பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணும்போது ஒரு 6 பேர் உள்ள நுழைஞ்சிடுறாங்க. 6 பேர் உள்ள நுழைஞ்சு கதவை சாத்திட்டு லைட் எல்லாம் இது பண்ண சொல்லிட்டு இருக்கா. இவளுக்கு உடம்பெல்லாம் வெட வெடன்னு வருது. என்னடா இது இப்படியா, கையில கன்னு வேற வச்சுட்டு இருக்கா. கண்டிப்பா அவ உள்ள நுழைஞ்சான்னா அன்னைக்கு வந்து அவளோட ஆயுசு முடிஞ்சுட்டு அப்படின்னு அர்த்தம். அவளுக்கு வந்து என்ன செய்யறது, எப்படி யார்கிட்ட போய் உதவி கேட்கறது, என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. அப்ப என்ன பண்ணா, சரின்ட்டு கொஞ்சம் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அந்த 6 பேர்ல ஒருத்தன் சொல்றான், நீ நேர போய் சமையல் ரூம்ல போய் டீ போட்டு எடுத்துன்னு வா எங்களுக்குன்னு. இவன் என்ன பண்றா, சமையல் ரூம் தாண்டி போகும்போது பூஜை ரூம பாக்குறா. பெரியவாளோட ரூபம் தெரியறது, காளி அம்பாளோட ரூபம் தெரியறது அவளுக்கு. 2 பேரையும் மனசுல ஸ்மரிச்சுண்டு, சரி இதுதான் என்னோட விதின்னா நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன வேண்டிக்கிறா பெரியவாள்கிட்டன்னா, பெரியவா போ, இவ வந்து கொல்ல போறது உறுதி, பொண்ணானா ஒரேடியா கொன்னுட்டோம், புத்துயிர் கொலையுயிரா ஆக்கி நான் வந்து இது பண்ணக்கூடாது, அனுபவிக்க கூடாது. இன்னொன்னு, இந்த மாதிரி உயிர் போறதுன்னா எனக்கு வந்து எனக்கு கதி கிடைக்கணும், மோட்சம் கிடைக்கணும், கண்டிப்பா எனக்கு ஆத்ம கதி கிடைக்கணும். இந்த மாதிரி கிடைக்கணும்னா நீதான் எனக்கு எல்லா விதத்திலயும் உதவி செய்யணும், நீதான் எனக்கு எல்லாமே, சகலமும் நீதான் பெரியவா, நீதான் காளி, நீதான் லக்ஷ்மி, நீதான் சரஸ்வதி, எல்லாமே நீதான். அதனால என்னோட ஜீவன் போயிடுத்துனா கூட என்னோட பொண்ணையும் இவரையும் நீதான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டு கொண்டு கொடுக்குறான். குடுத்துட்டு என்ன சொல்றா, இங்க பாரு, நான் என் பொண்ணு கிட்ட ஒரே ஒரு வார்த்தை பேசுறேன் அப்படின்னு சொல்ற. அவ வந்து கொஞ்சம் யோசிச்சு ஒருத்தரை பார்த்துட்டு சரி பேசிக்கோ கடைசியா அப்படின்னு பொண்ணுக்கு போன் பண்ணி ஒண்ணுமே சொல்லல. அம்மாடி எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உனக்கு பெரியவாதாம்மா, அப்பாவும் அம்மாவுமா. அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல அந்த சைட்ல இருந்து. அதுக்கு ஒரு பதட்டமாயிடுறது, என்னடா இது அம்மா இப்படி பேசுறாளே அப்படின்னா அந்த பொண்ணுக்கு ஒரு பதட்டம். இவ சொல்றா, பதட்டப்படாத, யார் ஒருத்தர் பறக்குறாளோ அவளுக்கு வந்து கண்டிப்பா ஒரு இது நடக்கும். எனக்கு ஏதாவது நடந்ததுன்னா நீ பெரியவாளை இறுக்கி புடிச்சுக்கோ அம்மா, பெரியவாதான் இன்னைக்கு இனிமே உனக்கு அம்மா அப்படின்னு சொல்றான். சொல்லி முடிச்சுட்டு கண்ணை மூடிட்டு ஜெய ஜெயசங்கர் ஹர ஹர சங்கர் அவ ரெடி ஆயிட்டா. சரி எப்படியும் சுடதான் போறாள். அப்ப அந்த இதுல வந்து அவெல்லாம் இவ என்ன இப்படி பேசிட்டே இருக்காளேன்னு அவெல்லாம் அந்த சைடு வந்தவ என்ன பண்றா, பூஜை ரூமுக்குள்ள பாக்குறா. பூஜை ரூம பார்த்த உடனே மூஞ்சி பேயரைஞ்ச மாதிரி ஆறுது அவளுக்கு. அவ என்ன பண்றா, டக்குன்னு அந்த கண்ணையும் தூக்கிட்டு இவள ஒரு தள்ளி உள்ள தள்ளிட்டு வெளியில ஓடி போயிடுறா. ஓடி போனோடனே இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அவ போற இதுல என்ன இது அப்படின்னு அவ வந்து என்ன ஆச்சு ஏது அப்படிங்கும் போது என்ன ஆயிருக்குன்னா, பெரியவாளோட முகம் அந்த படத்துல இருந்து சாக்ஷாத் காளியோட ரூபம் எடுத்துட்டு அவளை மிரட்டி இருக்கு. காளிய பார்த்தோன்னே அவளுக்கு வெலன்னு ஆயிடுது. என்னன்னா, ஏன்னா அவளும் நக்சலைட்டா இருந்தாலும் அவளும் காளி, அவளுக்கு வந்து காளி மேல அபரிமிதமான பக்தி உண்டு அவளுக்கு. அவளை வந்து அவளோட ப்ரொஃபஷன் வேணா தப்பா இருக்கலாம், அந்த கல்கட்டாவை பொறுத்த வரைக்கும் அவ வந்து காளியை இறுக்கி கொடுக்கும். ஒவ்வொரு இல்லத்திலையும் பார்த்தோம்னா காளியோட உபாசனை நல்லா நடக்கும் அவளுக்கு. அப்படி ஒரு பக்தி. பெரியவா முகம் காளி மாதிரி நாக்க தொங்க போட்டு ஒரு மாதிரி ரவுத்திரத்தை காட்டினோடனே அவ என்ன பண்ணிட்டா, ஐயோ இந்த அம்மா வந்து காளியே இந்த அம்மாக்கு வந்து இதுவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போறா. போன உடனே அவ ஓடி வந்து சாஷ்டாங்கமா பெரியவா கால்ல உழுந்து கதறி அழறா. இது வந்து என்ன நமக்கு சொல்றது அப்படின்னா, எந்த ஒரு ஆபத்து காலத்திலயும் நமக்கு வந்து பக்தியும் பெரியவா பண்ணிடும். பெரியவான்னு நான் சொல்றேன், அது காளியாவும் இருக்கலாம், முருகனாவும் இருக்கலாம், விநாயகராவும் இருக்கலாம், எந்த ஒரு தெய்வமாவும் இருக்கலாம், மாசாணி அம்மனாவும் இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். நம்ம மனசுக்கு நம்ம யாரை எடுத்துட்டு இருக்கோமோ கண்டிப்பா நம்ம ஆபத்து காலத்துல அவ வருவா, நம்மள இது பண்ணுவா அப்படின்னு நம்ம தைரியமா இது பண்ணிட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னா பிரத்யட்சமா நம்ம அந்த கடவுளை நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி இந்த நிறைய இன்ஸ்டன்ஸ் இருந்தாலும் பர்சனலா ஒண்ணு சொல்லிட்டு முடிக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து இதெல்லாம் படிக்கிறோம் எல்லாம் பண்றோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அவங்க வந்து மொகப்பேர்ல தான் இருக்கா. அவளோட கதை கேட்கும் போது மெய் சிலிர்த்து போச்சு. அண்ணா